بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم. எல்லாமாய் எங்குமாய் ஏகமுமாய் காட்சி தருகின்ற வல்ல நாயன் அல்லாவுக்கே சர்வ புகழும் உதித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முதினிபீன் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இவ்விடத்தின் நாயகர்களான அபில் ஒர்ஃபான் வஜத்தி அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தஸல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், எங்களுடைய ஷீஹுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் மீதிலும் சலவாத்து சலாம் கூறியவனாக, மேலான ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக சூஃபிசத்தின் தளத்திலே கூடியிருக்கின்ற சூஃபிசவாதிகளே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். மேலான பெரியோர்களே, இன்றைய ஜும்ஆவிலே உல்ஹியாவுடைய சில விடயங்களை எடுத்து கூறலாம் என்று நினைக்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜா, திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே அன்னை ஆயிஷா நாயகி அவர்களை தொட்டும் இந்த ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌமன் நஹ்ரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராக்கித்தம். யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய ஈதுல் அல்ஹா பெருநாளிலே மனிதர்கள் செய்யக்கூடிய அமலிலேயே மிக இறைவனுக்கு மிக உகப்பான அமல் உல்ஹியா கொடுப்பது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருநாள் தினத்திலே மக்கள் செய்கின்ற அமல்களிலேயே மிக சிறந்த அமல், இறைவனுக்கு மிக விருப்பமான அமல் எது? உல்ஹியா என்று சொன்னார்கள் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்னஹா லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அல்லாஃபிஹா. நாங்கள் உல்ஹியா கொடுக்கக்கூடிய பிராணி நாளை மறுமையிலே எங்களுடைய தராசு தட்டிலே நாங்கள் கொடுக்கின்ற அந்த தகுதியை விட உயர்வான தகுதியிலே அதனுடைய குழம்புகளுடனும் அதனுடைய முடிகளுடனும் அதனுடைய கொம்புகளுடனும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் அவ்வாறே எங்களுடைய தராசு தட்டிலே வைத்து நிறுக்கப்படும். وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَنْ يَقَعَ مِنَ الْأَرْضِ. அந்த பிராணியின் இரத்தம் பூமியிலே சொட்டுவதற்கு முன்னரே எங்களுக்கு இறைவனிடத்திலே அந்த உல்ஹியாவுக்குரிய நற்கூலி வழங்கப்பட்டு விடுகின்றது, பதிவு செய்யப்பட்டு விடுகின்றது. ஃபதீபு பிஹா நஃப்ஸா. எனவே இந்த உல்ஹியா கடமையை மிக மனம் பொருந்தியவர்களாக சந்தோஷத்துடன் நிறைவேற்றுங்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே சில விடயங்கள் எடுத்து கூறப்படுகின்றது. நாங்கள் பெருநாள் தினத்தில் செய்கின்ற அமல்களில் மிக சிறந்த அமல், எத்தனையோ அமல்கள் செய்கின்றோம். பெருநாளுடைய நாளிலே நாங்கள் திக்ரு ஃபிக்ரு என்று எத்தனையோ இபாதத்து, தொழுகை வணக்கங்கள் என்று எத்தனையோ இபாதத்து. ஆனால் அன்றைய நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்திலே இறைவனுக்கு மிக விருப்பமான இபாதத்து உல்ஹியா என்ற கடமையை நிறைவேற்றுவதுதான்.
எனவே உல்ஹிய்யாவுடைய விடயத்திலே எங்களுடைய மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு இறைவன் கொடுக்கின்ற நன்மையை பாருங்கள். நாங்கள் கொடுக்கின்ற பிராணி எந்தவித சேதாரணமும் இல்லாமல் அதனுடைய குழம்புகளுடனும் அதனுடைய அந்த உரோமங்களுடனும் அதனுடைய அந்த கொம்புடனும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவ்வாறே எங்களுடைய தராசு தட்டிலே வைத்து நிறுக்கப்படுகின்றது. அதனுடைய முழுமையான நன்மையை நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَنْ يَقَعَ مِنَ الْأَرْضِ. அந்த பிராணியின் இரத்தம் பூமியில் சொட்டுவதற்கு முன்னால், அது நாங்கள் அறுக்கின்ற பிராணியின் இரத்தம் பூமியிலே வழிந்து விழுவதற்கு முன்னால் அதனுடைய நன்மையை இறைவன் எங்களுக்கு எழுதிவிடுகின்றான் என்றால் அந்த உல்ஹிய்யாவுடைய மகிமையை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் மனம் பொருந்தியவர்களாக, மிக சந்தோஷப்பட்டவர்களாக மனம் பொருந்தி உல்ஹிய்யாவை நிறைவேற்றுங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள் என்றால், உல்ஹிய்யாவுக்காக நீயத்து செய்யக்கூடிய, பணம் செலுத்தக்கூடிய மக்கள் சிலர்கள் இதற்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்று வேதனையுடனும் கொடுத்து விடலாம். எனவேதான் நபியுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், மன திருப்தியுடன் முழு மனதுடன் இந்த இபாதத்தை செய்யுங்கள். ஏனென்றால் அதற்குரிய கூலி மிக மகத்தானதாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. ஏவியதோடு மாத்திரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றுவிடவில்லை. அவர்களும் அந்த அமலை செய்து காட்டியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உல்ஹிய்யா கொடுத்து காட்டியிருக்கின்றார்கள். 100 ஒட்டகைகளை அறுத்து அவர்களுடைய கையினால், திருக்கரங்களினால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். மீதியுள்ளதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அறுக்குமாறு பணித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த 63ஐ அவர்கள் அறுத்து காட்டியதன் யதார்த்தம் 63 வருடங்கள் நான் இந்த உலகத்திலே வாழ்வேன் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு அமலை ஏவினார்கள். ஏவியதோடு மாத்திரம் அவர்கள் நின்றுவிடவில்லை, அதன் மகிமையை எடுத்து காட்டுவதற்காக அவர்கள் செய்தும் காட்டினார்கள். இன்னும் ஒரு தடவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 ஆடுகளை அறுத்து கொடுத்தார்கள். கருப்பு வெள்ளை கலந்த பிகபஷைனி அம்லஹைனி அக்ரனைனி, கொம்புள்ள கருப்பு வெள்ளை கலந்த 2 கடா ஆடுகளை அறுத்து உல்ஹிய்யாவை நிறைவேற்றினார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபஹஹுமா பியதி, அந்த 2 பிராணிகளையும் தங்களுடைய திருக்கரத்தினாலேயே அறுத்தார்கள். வசம்மா வகப்பர வவலஅ ரிஜ்லஹு அலா சிஹாஃபிஹிமா, பிஸ்மில்லா சொன்னவர்களாக, தக்பீர் முழங்கியவர்களாக, அல்லாஹு அக்பர் என்று சொன்னவர்களாக தங்களுடைய பாதத்தை, தங்களுடைய கால்களை அதை ஒருக்கணித்து படுக்க வைத்து அதன் மீது வைத்து ஆட்டை அறுத்தார்கள் என்று இங்கே எங்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குறித்து காட்டுகின்றார்கள். ஒரு விடயத்தை ஏவியதோடு மாத்திரம் நின்று விடாமல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த விடயத்தின் மகிமையை எடுத்து காட்டுவதற்காக எங்களுக்கு அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லுகின்றார்கள், மன் கான லஹு திபுஹுன் யஸ்பஹுஹு ஃபஇதா உஹில்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜா ஃபலா யஅഖுதன்ன மின் ஷஅரிஹி வலா மின் அல்ஃபாரிஹி ஷைஅன் ஹத்தா யுலஹிய. ஒருவர் உல்ஹிய்யா கொடுப்பதற்கு எண்ணமுடையவராக இருந்தால் துல் ஹஜ் ஃபிரை, முதலாவது ஃபிரை தென்பட்டதிலிருந்து அவருடைய நகத்தை வெட்டுவதை விட்டும் முடிகளை வெட்டுவதை விட்டும் அவர் தன்னை பாதுகாத்து கொள்ளட்டும். அவர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். இன்று சிலர் எங்களிடத்திலே கேட்கின்றார்கள், சட்டத்திலே குழப்பமுள்ளவர்கள் சிலர் கேட்கின்றார்கள், நான் துல் ஹஜ்ஜுடைய தலைப்பிறைக்கு முதல்
இதற்காக பங்கு செலுத்த வேண்டும் என்று என்னிடத்திலே எண்ணம் இருக்கவில்லை. ஆனால் துல்ஹஜ்ஜுடைய பிறை தென்பட்டதன் பின்னால் இதனுடைய மகிமையை பல வகைகளிலும் நான் அறிகின்றேன். உல்ஹிய்யாவுடைய மகிமையை பல வழிகளிலும் நான் அறிகின்றேன். எனக்கு எண்ணம் தோன்றுகின்றது, உல்ஹிய்யாவுக்காக நான் பணம் செலுத்த வேண்டும், ஒரு பங்காவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வருகின்றது. அப்படி என்றால் இந்த ஹதீதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? நான் தலைப்புரை தென்படுவதற்கு முன்னால் என்னுடைய நகங்களை களையவில்லை, இப்போதுதான் களையப் போகின்றேன், இதன் பின்னால் தான் பணம் செலுத்தப் போகின்றேன், நான் என்ன செய்யட்டும் என்று ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள். அவ்வாறு உங்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்ன? எப்போது நீங்கள் பணம் செலுத்துகின்றீர்களோ, எப்போது நீயத்து மனதிலே ஏற்படுகின்றதோ, அந்த நேரத்திலிருந்து உங்களின் முடிகளை களைவதை விட்டும், உங்களின் நகத்தை வெட்டுவதை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொண்டால் போதும். நாங்கள் பணம் செலுத்தப் போகின்றோம், நாளை செலுத்தப் போகின்றோம். நாங்கள் இதற்கு முன்னர் நகத்தை வெட்டிவிட்டோம், தலைப்புறைக்கும் இன்றைய நாளுக்கும் இடையிலே நகத்தை வெட்டிவிட்டோம், முடிகளை களைந்திருக்கின்றோம். இது எங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதா? நிச்சயமாக ஏற்படுத்தாது. ஏன்? நாங்கள் நாளை தான் பணம் செலுத்துகின்றோம், இன்றுதான் எங்களுக்கு நீயத்து ஏற்படுகின்றது, அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. நாங்கள் நேற்று முடிவெட்டி இருக்கின்றோம், பிரச்சனை இல்லை. இது எந்த தாக்கத்தையும் எங்களுடைய உல்ஹிய்யாவிலே ஏற்படுத்தாது. இன்னும் ஒருவர், அவருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது, நான் 7 பேருக்கு ஒரு மாட்டை கொடுக்க போகின்றேன், 7 பேருக்காக ஒரு மாட்டை கொடுக்க போகின்றேன், 5 பேர்கள் ஊரிலே இருக்கின்றார்கள், என்னுடைய 2 சகோதரர்கள் வெளியூரிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்காகவும் சேர்த்து நான் உல்ஹிய்யாவை நிறைவேற்றப் போகின்றேன், பணம் செலுத்தப் போகின்றேன். ஒரு மாட்டுக்குரிய பணம் 1,40,000 ரூபாய் நான் செலுத்தப் போகின்றேன். ஊரில் இருப்பவர்களுக்கு அறிவித்து விட்டார். அவர்கள் முடிவெட்டுவதை விட்டும், நகம் களைவதை விட்டும், நகத்தை வெட்டுவதை விட்டும் அவர்களை தாமதப்படுத்தி கொள்கின்றார்கள் உல்ஹிய்யா கொடுக்கும் வரை. வெளியூரிலே இருக்கின்ற 2 சகோதரர்களுக்கு இவர் அறிவிக்கவில்லை. இன்றுதான் கோல் எடுத்து அவர்களுக்கு சொல்லுகின்றார், தலைப்பிறையிலிருந்து உல்ஹிய்யா கொடுக்கின்ற நாள் வரை நீங்கள் முடிவெட்டுவதை விட்டும், நகம் வெட்டுவதை விட்டும் சுத்தமாகிக் கொள்ளுங்கள், அப்படி செய்து விடாதீர்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் கோலிலேயே சொல்லுகின்றார்கள், நீங்கள் நேரத்தோடு சொல்ல வேண்டாமா? நாங்கள் தலைப்புரை தென்பட்டதன் பின்னால் அவ்வாறு செய்துவிட்டோமே என்று சொன்னாலும் கூட அவ்வாறு அவர்கள் செய்ததால் இந்த உல்ஹிய்யாவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்? அவர்கள் எப்போது அறிந்தார்களோ அந்த நேரத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய முடிவெட்டுவதை விட்டும், நகம் வெட்டுவதை விட்டும் தாமதப்படுத்தி கொண்டால் போதும். இதுதான் எங்களுக்கு இமாம்கள் காட்டக்கூடிய வழி. இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஏவக்கூடிய ஏவல் ஃபர்லான ஏவல் அல்ல, ஹராத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏவல் அல்ல. அது ஒரு சுன்னத்தான இபாதத்தை ஏவுகின்றார்களே தவிர ஃபர்லை ஏவவில்லை. நீங்கள் நகம் களைவதை விட்டும், முடிவெட்டுவதை விட்டும் உல்ஹிய்யா கொடுக்கும் வரை உங்களை தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் அது சுன்னத்தான ஏவல். தவறுதலாக வீதியால் நடந்து செல்கின்றேன், உல்ஹிய்யா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கின்றேன், தலைப்புரை தென்பட்டு விட்டது, என்னுடைய நகத்திலே ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, அந்த நகத்தை அகற்றினால்தான் எனக்கு சுகம் ஏற்படும் என்றால் நியத்து செய்திருந்தால் கூட நான் அந்த நகத்தை அகற்றிவிடலாம். ஏன்? இங்கே நபியுல்லா சொல்லி இருப்பது சுன்னத்தான ஏவல். அது எங்களுடைய இபாதத்திலே எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உல்ஹிய்யாவுடைய நேரம். உல்ஹிய்யாவுடைய நேரம் நாங்கள் எங்களுடைய பெருநாள் தொழுகையை தொழுதலிலிருந்து அந்த நேரம் ஆரம்பமாகின்றது. பெருநாளுடைய தொழுகையை தொழுதலிலிருந்து அந்த நேரம் ஆரம்பமாகின்றது.
உல்ஹியா கொடுக்கக்கூடிய நேரம் பெருநாள் தொழுகையை தொழுது முடித்ததிலிருந்து ஆரம்பமாகின்றது. இமாம்கள் கிதாபுகளிலே எழுதி காட்டுவார்கள், சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்ததன் பின்னால், எங்களுடைய நாட்டிலே ஒரு 7 மணியை எடுத்துக்கொள்ளலாம், அதிலிருந்து 13வது நாள் மக்ரிபுடைய நேரத்திற்கு முன்னால் அவர் உல்ஹியா கொடுக்க முடியும். 10வது நாள் நாங்கள் பெருநாள் கொண்டாடுகின்றோம். 11, 12, 13வது நாள் அசருடன் தக்பீர் சொல்லுவதை தொழுகையிலே இமாம் நிப்பாட்டிக் கொள்வார். அசருக்கு மேலே சொல்ல மாட்டார். அன்று மக்ரிபு ஏற்படுவதற்கு முன்னால் உல்ஹியா கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய உல்ஹியாவை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இதுதான் இமாம்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற நேர அளவு. காலம் எப்போது ஆரம்பமாகும்? தொழுகை, பெருநாள் தொழுகை தொழுததிலிருந்து 13வது நாள் மக்ரிபுக்கு முன்னால் வரை இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே சிறந்த நேரம் பெருநாள் அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய பகல் நேரம் என்று இமாம்கள் குறித்து காட்டுகின்றார்கள். இரவு நேரத்தில் கொடுப்பதை விட பகல் நேரத்திலே உங்களுடைய உல்ஹியாவை கொடுப்பது சிறப்பு என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக அல்லாஹும்ம தகப்பல் மின்னி. பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். பிறகு இந்த ஓதலை பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக அல்லாஹும்ம தகப்பல் மின்னி என்று நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். உல்ஹியா கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய கையினால் அறுப்பது, தன்னுடைய கரத்தினால் அறுப்பது மிகவும் சிறந்தது. அவ்வாறு முடியாது போனால், இப்போது ஒரு பெண் நேர்ச்சை செய்து கொண்டார், நான் ஒரு மாட்டை உல்ஹியா கொடுப்பேன் என்று. இவருக்கு அறுத்து கொடுக்க முடியாது என்றாலும் இவர் அறுக்கப்படுகின்ற அந்த இடத்திலே ஹாலிராகி இருப்பது, சமூகம் கொடுத்திருப்பது சிறப்பு என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அறுக்க சக்தி உள்ளவர்கள் தங்களுடைய கையினால் அறுத்து கொடுப்பது ஏற்றம் என்று கூறி காட்டுகின்றார்கள். நாங்கள் கொடுக்கின்ற பிராணி செம்மறி ஆடாக இருந்தால் அது ஒரு 2 வருட வெள்ளாடு, 1 வருடத்து செம்மறி ஆடு, 3 வருட மாடு, ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியானது. ஒரு ஆட்டை ஒருவர் தான் கொடுக்க முடியும். ஒரு மாட்டை, ஒரு ஒட்டகத்தை 7 பேர்கள் சேர்ந்து கொடுக்க முடியும். உல்ஹியாவுடைய நாங்கள் கொடுக்கின்ற பங்கை, ஒரு மாட்டை அறுத்தால் அதை 3 பங்குகளாக்கி தனக்காக ஒரு பங்கையும், தகுதியானவர்களுக்கு ஹதியாவாக ஒரு பங்கையும், ஏழை எளியவர்களுக்கு சதகாவாக ஒரு பங்கையும் கொடுப்பது சுன்னத்து என்று இமாம்கள் எங்களுக்கு சொல்லுவதுடன், இதில் எதுவுமே விற்பனை செய்யக்கூடாது என்ற ஒரு தடையையும் மிக தெளிவாக எங்களுக்கு குறித்து காட்டுகின்றார்கள். ஒருவர் நேர்ச்சை செய்தால், எதிர்வரும் வருடம் நான் உல்ஹியா கொடுப்பதை எனக்கு நான் நேர்ச்சை செய்து கொள்ளுகின்றேன் என்றால், அந்த இறைச்சியிலிருந்து எந்த ஒரு துண்டையும் இவர் வாயில் வைப்பது கூடாது. இது இமாம்களுடைய கட்டளை. எனவே இந்த சட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இமாம்கள் எங்களுக்கு உல்ஹியாவுடைய கடமைகளை குறித்து காட்டக்கூடிய சட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் உல்ஹியா கொடுக்கின்ற பிராணியை சங்கைப்படுத்த வேண்டும். وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அதை பட்டினி போடுவது, தாகத்தோடு தவிக்க விடுவது, கவனிப்பாரற்ற இடத்திலே விட்டு விடுவது அதற்கு கொடுக்கக்கூடிய சங்கை அல்ல. அதை கவனிக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளையை கவனிப்பது போல அதை சங்கைப்படுத்த வேண்டும். அது அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படுகின்ற ஒரு பிராணி என்பதை நாங்கள் அந்த இடத்திலே நிரூபிக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும்.
ஏனைய மிருகங்களைப் போல் அதை நடத்தக்கூடாது. அதற்கென்று ஒரு சங்கை இருக்கின்றது. உதுஹியா பிராணி என்று நாங்கள் அதை தனிமைப்படுத்த வேண்டும். அதுபோல அதை அறுக்கின்ற நேரத்திலே அதற்கு முன்னால் வைத்துக்கொண்டு கத்தியை தீட்டக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியால் நடந்து போகின்றார்கள். ஒருவர் உதுஹியா கொடுப்பதற்காக அந்த பிராணியை வைத்துக்கொண்டு கத்தியை கூர்மைப்படுத்துகின்றார். நபியுல்லா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அஃபலா கப்ல ஹாதா, இந்த கத்தி கூர்மையாக்குகின்ற விடயத்தை அதை வளர்த்தாட்டுவதற்கு முன்னால் அந்த மிருகத்தை அந்த பிராணியை நீ உதுஹியா கொடுப்பதற்காக கிடப்பாட்டுகின்றதற்கு முன்னால் செய்து வைத்தால் என்ன? ஏன் அதற்கு 2 மௌத்தை நீ கொடுக்கின்றாய்? 2 மௌத்துடைய வேதனையை நீ ஏன் ஏற்படுத்துகின்றாய் என்று மிக வேதனையாக கேட்ட சம்பவம் ஒன்று அவர்கள் கூறியதாக இடம்பெறுகின்றது. சகோதரர்களே, ஒரு பிராணியை நாங்கள் சங்கைப்படுத்த வேண்டும். அந்த பிராணிக்கு முன்னால் அதை அறுக்கின்ற நடவடிக்கைகளை செய்யக்கூடாது. அதுபோல நாங்கள் 10 பிராணிகளை உதுஹியா கொடுக்கின்றோம் என்றால் ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை வைத்து அறுத்து கொடுப்பது இமாம்கள் விரும்பவில்லை. அது அறுபடுவதை பார்க்கின்றது. எங்களுக்கு முன்னால் இன்னொரு மனிதனை கொலை செய்வதை பார்த்தால் எங்களுடைய உதிரங்கள் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற உணர்வு அந்த மிருகத்துக்கும் இருக்கின்றது. மிருகம் நாங்கள் பிராணியை உதுஹியா கொடுத்தால் அதனுடைய துடுதுடிப்பு, இரத்த ஓட்டம் அனைத்துமே அமைதி அடையும் வரை, அடங்கும் வரை பொறுத்திருந்து ஏனைய கடமைகளை செய்ய வேண்டும். உதுஹியாவுடைய காலம் வந்தால் புச்சருக்கு ஓடர் கொடுப்பார்கள். அவர் வருவார், இன்னும் பல இடங்களை ஓடரிலே எடுத்துக்கொள்வார். அவருடைய வேலையை முடிப்பதற்காக அதனுடைய துடிப்புகள் துடித்து கொண்டிருக்கும் போதே அதனுடைய கடமையை செய்வதற்கு அவர் முன்வருவார். அதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. அதனுடைய உயிர் முழுவதுமாக பிரிவதற்கு நாங்கள் அது அமைதிப்படும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்று இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு விடயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சட்டம் வகித்திருக்கின்றார்கள். உதுஹியா கொடுப்பது வாஜிப் என்று அவர்களுடைய மذஹபிலே அவர்கள் சட்டம் வகுத்திருக்கின்றார்கள். அது என்ன ஹதீஸ்? மன் வஜத சஅதன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மது இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எவர் ஒருவருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு வசதி வாய்ப்பு இருந்தும் அந்த கடமையை அவர் நிறைவேற்றவில்லையா, அவர் தொழுகை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய முஸல்லாவுக்கு தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே அவர்கள் சொல்லக்கூடியதை பாருங்கள் சகோதரர்களே. அதுவும் அஹ்மது, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே மஹ்னப் இப்னு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன அலா அஹ்லி குல்லி பைத்தின் உல்ஹியத்து குல்லி ஆம். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன அலா அஹ்லி குல்லி பைத்தின், உங்களில் யாருக்கெல்லாம் சொந்த வீடுகள் இருந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருடமும் உல்ஹியா கொடுக்கத்தான் வேண்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். இந்த கட்டளையை பார்த்து இந்த 2 ஹதீதுகளையும் புரிந்த இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அவர்களுடைய மذஹபை சேர்ந்த பெரிய பெரிய இமாம்களும் இது உல்ஹியா என்பது வாஜிபான கடமை என்று அவர்களுடைய மذஹபை சார்ந்தவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் ஷாஃபி மذஹபை சேர்ந்தவர்கள், எங்களுடைய இமாம் இது சுன்னத்து முஅக்கதா, வலுவான சுன்னத்தாக இருக்கின்றது என்று கூறி காட்டுகின்றார்கள். அதனால் நாங்கள் தப்பிக்கொண்டோம். நாங்கள் இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய
மதுஹபை சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய மதுஹபை சார்ந்தவர்கள். அவர்களுடைய மதுஹபிலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அவர்களுடைய இமாம்களும் சொல்லக்கூடிய விடயம், இது சுன்னத்து முஅக்கதா, முடிந்தவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே உல்ஹியாவுடைய கடமையை நாங்கள் செய்வதோடு இந்த உல்ஹியாவுடைய பின்னணி என்ன, இந்த உல்ஹியா எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, இந்த உல்ஹியா கடமையாக்கப்பட்டதன் காரணம் என்ன, நாங்கள் ஏன் மக்காவுக்கு செல்கின்றோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் ஏன் சொல்லுகின்றோம், சஃபா மர்வாக்கிடையில் ஏன் ஓடுகின்றோம், ஜம்ராக்களிலே ஏன் கல்லறிகின்றோம், மினாவில் தரிக்கின்றோம், அரவாவில் தரிக்கின்றோம், எதற்காக, இதன் பின்னணி என்ன என்பதையும் நாங்கள் புரிந்தால்தான் உல்ஹியா என்ற பிராணியிலே கத்தியை வைக்கும் போது எங்களுடைய நீயத்து சரியான முறையிலே அமையும். இதன் பின்னணி புரிய வேண்டுமாக இருந்தால் 4000 வருடங்கள் பின்னால் செல்ல வேண்டும். நபி இப்ராஹிமுடைய காலத்திலே நாங்கள் நுழைய வேண்டும். அன்னல் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே பச்சிளம் குழந்தையாக அவர்கள் இருந்த நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கா என்ற அந்த பள்ளத்தாக்கிலே அன்னை ஹாஜருடன் நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டு விட்டு பரபரென்று நடந்து போனார்களே, அந்த கட்டத்திற்கு நாங்கள் வர வேண்டும். அன்னை ஹாஜர் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடன் பின்னால் ஓடி சென்று யாருமற்ற மனித சஞ்சாரமற்ற நீர் கூட இல்லாத உணவு கூட இல்லாத இந்த இடத்திலே பச்சிலம் குளவியோடு என்னை விட்டுவிட்டு எங்கே செல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது இறைவனுடைய கட்டளை, இறைவன் எனக்கு சொன்ன கட்டளை என்ற போது அந்த கட்டளைக்கு முழு மனதுடன் வழிபட்டு அன்னை ஹாஜர் நாயகி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களை இறைவன் கைவிட மாட்டான் என்ற நீயத்தோடு என்ற தவக்குலோடு அந்த பள்ளத்தாக்கிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து வாழ்ந்தார்கள். கையிலே இருந்த ஓரிரு ஈத்தம்பலங்கள் தீர்ந்து போனன, சிறிதளவு இருந்த நீரும் தீர்ந்து போனது. பச்சிலங்குளவி கதறி அழுகின்றது நீருக்காக. என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னன் தனியே அந்த தாய் அங்கும் இங்கும் ஓடித்திருகின்றாள். அதுதான் நாங்கள் இன்று ஓடக்கூடிய சாய் செய்யக்கூடிய சஃபா மர்வா மலை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தாய் ஓடியதற்காக இன்றும் ஹாஜிகள், இனி காலங்களிலும் ஹாஜிகள் ஓடுவார்கள் அந்த இடத்தில். ஏன், என்ன காரணம்? அல்லாஹ்விலே வைத்த தவக்குல், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தது, அல்லாஹ்வுக்கு வழிபட்டது, தங்களை முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டது. அந்த இடத்திலே தன்னந்தனியாக அங்கும் இங்கும் அலைகின்ற போது சிறு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியிலே தண்ணீர் கொப்பளித்தது. என்ன தண்ணீர் சகோதரர்களே அது? ஜம்சம். ஜம்சம் என்ற அந்த தண்ணீர், அதற்கு பேர் வருவதற்கே காரணம் அன்னை ஹாஜர் அவர்களுடைய காதிலே அது என்ன சத்தத்தோடு ஒலித்தது தெரியுமா? ஜம் ஜம் என்றுதான் அது வெளியானது. அதனால்தான் தான் அதற்கு பேர் ஜம்சம். அவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து தன்னுடைய குழந்தையின் காலடியிலே தண்ணீரை கண்டபோது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி சொல்லொண்ணாதது. தங்களுடைய குழந்தைக்கு நாவிலே தண்ணீரை புகட்டினார்கள். இன்று வரை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும், உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் நபியுல்லாவுடைய சுன்னத்து சல்லை நிறைய குடியுங்கள், அந்த நீரை வயிறு புடைக்க குடியுங்கள் என்று நபியுல்லா சொல்லி இருக்கின்றார்கள். ஜம்சம் நீரை வயிறு புடைக்க குடிக்க வேண்டும். உங்களிலே இருக்கின்ற, எங்களிலே தங்கி இருக்கின்ற அனைத்து நோய்களுக்கும் மருந்து. நீங்கள் என்ன எண்ணத்தை கொண்டு அந்த நீரை அருந்துகின்றீர்களோ அல்லாஹு தஆலா அந்த நீரை
அந்த நீருடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய அந்த நீயத்தை நிறைவேற்றுவான். எழுந்து நின்று குடிக்க வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி பார்த்து குடிக்க வேண்டும். இன்றும் ஒவ்வொரு வீடுகளிலும், முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் சின்னஞ்சிறிய போத்தலிலாவது அந்த நீரை அடைத்து வைத்திருப்பார்கள். ஏன்? சக்கராத்துடைய நேரத்திலே என்னுடைய இறுதி கடமையை செய்யக்கூடியவர்கள் என்னுடைய உதட்டிலே தடவிவிட வேண்டும். அப்படியான மகிமை பொருந்தியதுதான் ஜம்சம் தண்ணீர். அதற்கு அந்த மகிமை வருவதற்கு வழிவகுத்தவர்கள் யார்? அன்னை ஹாஜர் அவர்கள் இறைவனுக்கு அடிபணிந்தது, முழுமையாக தங்களை அர்ப்பணித்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து கேட்கின்றார்கள், மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதற்கு நான் கனவு கண்டேன். قال يا بني إني أرى في المنام أذبحك فانظر ماذا ترى. உன்னை அறுப்பதற்கு நான் கனவு கண்டேன் மகனே, என்ன செய்யட்டும், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட மாத்திரத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கேள்விக்கு உடனேயே பதில் சொல்லுகின்றார்கள். قال يا أبت افعل ما تؤمر. நீங்கள் எவ்வாறு ஏவப்பட்டீர்களோ அவ்வாறு செய்யுங்கள் என்றார்கள். ஒரு சிறுவனை அழைத்து இப்படியான ஒரு விடயத்தை, உன்னை அறுக்கப் போகிறேன் என்றால் அவனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்னை ஹாஜர் அவர்களுடைய வளர்ப்பிலேதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். அவர்கள் ஒரு தந்தைக்கு நீ எப்படி கட்டுப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய ஷரீஅத்தை அந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உணர்த்தி வளர்த்திருக்கின்றார்கள். எங்களுடைய பெண்மணிக்கு சொல்லி காட்டுங்கள், உங்களுடைய மனைவிகளுக்கு சொல்லி காட்டுங்கள், ஒரு பிள்ளையை கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு வளர்க்க வேண்டும் என்று. யா அபதி, அபி என்றால் கூட தந்தைதான். அபதி என்பது வார்த்தைகளிலேயே தந்தையை பார்த்து உபயோகிப்பதற்கான மிக தரமான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை, மிக பாசமான வார்த்தை. அந்த சிறு குழந்தை உன்னை அறுக்கப் போகிறேன் என்ற போது கூட என்ன சொல்லுகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து? யா அபதி ஃஅல் மா துமர். நீங்க எதை நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்யுங்க. எவ்வளவு அருமையான வளர்ப்பு சகோதரர்களே! அந்த தாயுடைய வளர்ப்பை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தந்தைக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய விடயத்திலே அவனுக்கு முழுமையாக அடிபணிய வேண்டும் என்ற விடயங்களை அந்த சிறு வயதிலேயே ஒரு தாய் எடுத்து கொடுத்து வளர்த்தாள் என்றால் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது சகோதரர்களை, அனுபவித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் ஹலீலுல்லா அல்லவா, அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு அறுப்பதற்காக வளர்த்தாட்டி கத்தியை கழுத்திலே வைத்து அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை. எங்களுடைய குழந்தையுடைய கழுத்திலே கத்தியை வைக்க சொன்னால் அப்படியான வார்த்தையை சொல்வதற்கு கூட நாங்கள் தயங்குவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கழுத்தில் கத்தியை வைத்தது மாத்திரமல்ல, அறுத்தார்கள். இறைவனுடைய கட்டளை இருந்திருந்தால் அந்த கத்தி அறுபட்டிருக்கும் சகோதரர்களே. இறைவன் அனுமதி வழங்கவில்லை, ஆத்திரம் ஏற்படுகின்றது, கோபம் மேலோங்குகின்றது. கல்லிலே அடித்தார்கள், கல்லு 2ஆக பிளந்தது. கழுத்தை வெட்ட மறுக்கின்றாய், கல்லை 2ஆக பிளக்கின்றாயே என்று வியந்து நிற்கின்ற போது வானாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கது சத்தக்தர் ருயா, அவர்களுக்கு இறைவன் இஸ்மாயிலை அறுக்க வேண்டாம், இதோ சுவனத்திலே இருந்து ஒரு ஆட்டை இறக்கி தருகின்றேன், இதை அருங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். சகோதரர்களே, இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இது தெளிவான மிக கடும் சோதனை என்று இறைவன் கூறி காட்டுகின்றார்.
இதைவிட ஒரு சோதனை எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படாது சகோதரர்களே. இதை போன்ற ஒரு சோதனை எங்களுக்கு வந்தால் எங்களுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. சிறு சிறு விடயங்களுக்காக எங்களுடைய உறவுகளை துறந்து, எங்களுடைய கூட்டத்தை துறந்து, இந்த பள்ளிவாயலை துறந்து செல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். மகனுடைய கழுத்தை அறு என்று கட்டளை வந்த பிறகும் அணு அளவும் பிசகாமல் அந்த மார்க்கத்தை, தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். லப்பைக் ஏன் சொல்லுகின்றோம்? இந்த அடிபணிதலை நான் அடிபணிந்து கொண்டேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உனக்கு எப்படி அடிபணிந்தார்களோ அதுபோல நானும் அடிபணிந்தேன் என்று சொல்வதுதான் லப்பைக். சகோதரர்களே, இந்த தத்துவம் உணராமல் பல்லாயிரம் ஹஜ்ஜுகள் செய்து லப்பைக் சொன்னாலும் அவருடைய ஹஜ்ஜிலே அர்த்தம் கிடையாது. இந்த தத்துவம் எங்கே போதிக்கப்படுகின்றது? இந்த தியாகம் எங்கே போதிக்கப்படுகின்றது? எந்த கூட்டத்திலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது? பெருமையோடு சொல்லுங்கள் சகோதரர்களே, அது இந்த கூட்டத்தில் தான் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. தௌஹீது சமூகத்தில் தான் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்னை ஹாஜருடைய, அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடிபணிதலும் தியாகங்களும் எங்கே இருக்கின்றது? பெருமையோடு சொல்லுகின்றோம், எங்களுடைய ஷைகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுடைய வளப்பிலே இருக்கின்றது, அவர்களுடைய ஆத்மீக பாசறையிலே இருக்கின்றது. காரணம் என்ன? இதோ இவ்வளவு பெரிய மாளிகை, இந்த பள்ளிவாயலை கட்டியது யார் சகோதரர்களே? நீங்கள் தான். எங்களிலே யார்? குறிப்பிட்ட பணக்காரர்களை தவிர மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒருவரை காட்டுங்கள். காட்ட முடியாது. மார்க்கெட்டில் வியாபாரம் செய்பவரும் மரக்கறி விற்பவரும் வீதி வீதியாக மீன் கூறி விற்பவரும் தான் இந்த பள்ளிவாயலை கட்டியிருக்கின்றார்கள். எங்களை அண்மித்த கந்தூரி ஹாஜா நாயகம் மன்னவர்களுடைய கந்தூரி, கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இந்த கந்தூரியை நடத்தினார்களே யார்? வெளியில் இருந்து ஒரு அமைச்சர் கொண்டு வந்து கொட்டினாரா? வந்தாரா? யாரும் செய்யவில்லை சகோதரர்களே. எங்களுக்கு நாங்களே செலவு செய்தோம். எங்களுடைய பள்ளிவாயலை கட்டினோம். அண்ணல் ஹாஜா நாயகத்துடைய கந்தூரியை நடாத்தினோம். இதெல்லாம் என்ன சகோதரர்களே? பெருமையுடன் சொல்லுகின்றேன், அன்னை ஹாஜர், அண்ணல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகங்களின் மிளிர்தர்கள், அவர்களின் தியாகங்களை எங்களுக்கு ஊட்டி வளர்த்ததன் காரணமாக எங்களுடைய தோட்டம் துறவுகள், ஆசை மனைவியுடைய அருமை கழுத்திலே கிடந்த நகைகள், இவைகள் எல்லாம் தான் இதோ மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிவாசல். ஹாஜா நாயகத்துடைய கந்தூரி, இன்னும் எங்களுடைய உல்ஹியா 6 வருடங்களுக்கு முன்னால் பெரிய நிறுவனம் ஒன்றினால் நடாத்தப்பட்டு வந்து எங்களுக்கு உல்ஹியா இறைச்சி மறுக்கப்பட்டது. ஹைராத் நகரிலே மக்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். எங்களுடைய ஷைகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்கள் தொலைநூற சிந்தனையோடு 6 வருடங்களுக்கு முன்னால் அந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். நாங்கள் சிறிதளவு நினைத்துத்தான் ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுடைய ஷைகுனா அவர்களுடைய நியத்து, அவர்கள் எங்களிலே விதைத்த தியாகங்கள், அண்ணல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிபடுதல்கள் எங்களிலே மிளிர்ந்ததால் பாரிய வெற்றியை கொடுத்தது. முதலாவது வருடத்தை விட 2வது வருடம் மிக சிறப்பாக, 3வது வருடம் அதைவிட சிறப்பாக, 4வது 5வது இப்போது 6வது தொட்டிருக்கின்றோம். இதையும் எங்களுடைய மக்கள் சிறப்பாக்கி கொண்டிருக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் ஏழைகள் என்று நினைக்கின்றோமோ அவர்கள்தான் முன்னால் நின்று பணம் செலுத்துகின்றார்கள். யார் இவரால் முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம், அவர் ஒரு மாட்டை கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்ன காரணம்? எங்களுடைய ஷைகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் எங்களுக்கு விதைத்த தியாகம் என்ற அந்த விதை எங்களிலே வளர்ந்து இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. இதுதான் தியாகம் சகோதரர்களே. எங்களுக்கு என்று வைத்துக்கொண்டு இதுதான் என்று ஒன்றுமில்லாமல் வெறும் கபன் துணியுடன் கபருக்குள்ளே செல்பவர்கள் தான் நாங்கள். எதை கொண்டு போகப் போகின்றோம்? எதை கொண்டு வந்தோம்?
எதுவுமே கிடையாது. இடைநடுவிலே சிலதை பிடித்து கொண்டு என்னுடையது என்னுடையது என்று இருக்கின்றோம். என்னுடையது என்பதை அறுப்பதுதான் உதுஹிய்யா. எனக்கு இல்லை ஒன்றும், நீதான் எல்லாம் என்பதுதான் உதுஹிய்யா. இதைத்தான் தியாக திருநாள் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் சகோதரர்களே. இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களால் முடிந்த அளவு உதுஹிய்யாவுக்கான பணங்களை நாங்கள் செலுத்தி, ஒரு பங்காவது செலுத்தி, 6வது வருடமான இந்த வருடத்தையும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை எங்களிலே விதைத்து கொண்டோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை எங்களிலே விதைத்து கொண்டோம். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை எங்களிலே விதைத்து கொண்டோம் என்பதை எங்களுடைய மக்கள் நிரூபித்து கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. இந்த உதுஹிய்யா திட்டம் வெற்றி அடைவதற்காக யார் யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அனைவர்களுடைய நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி அருள்வானாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிக்க அருள் சொரிவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் மாத சந்தாக்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் தங்களுடைய சொத்து மத்துக்களை கொண்டு வந்து இந்த தளத்தை கட்டி முடித்திருக்கின்றார்களோ, யா அல்லாஹ் அவர்களுடைய நாட்டு சேட்டங்களை நிறைவேற்றி அருள்வாயாக. எங்களுடைய உயிரிடும் மேலான ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி அருள்வாயாக. அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி அருள்வாயாக. அவர்களுடைய எண்ணங்களை வெற்றியடைய செய்து விடுவாயாக. அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களை அழித்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.